அண்டியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் எப்படி இருக்கணுமா? நீங்க மறக்கவே கூடாதான். உடனே இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அப்பா நன்மை செய்யணும். என்ன? சோறு இல்லாமல் வரக்கூடியவனுக்கு சோறு கொடுக்கணும், காசு இல்லாமல் வரக்கூடியவனுக்கு காசு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாமல் வருகிறவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். இதுதான் நன்மை. நீ படித்த பாடம் இந்த வேதம் அல்ல, இந்த வேதம் வேறு. நன்மை என்றால் என்ன? அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நீ வாசிச்சா, நசரேயனாகிய யாசுவாவே, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே இவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். நன்மை என்றால் என்ன? யாவாகிய சுவமேஷியாவுடைய நாமத்தில் ஊழியத்தை செய்ய நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் சுவிசேஷம் அறிவித்து பிசாசு பிடித்தவர்களை பிசாசு நின்று விடுதலையாக்குவது நன்மை. நான் சொல்லலை, நான் சொன்ன நீ ஏற்றுக்க மாட்டேன், பைபிள் சொல்லுது. அப்போ எல்லாருமே ஊழியம் செய்யணும், அதுதான் தேவன் அழைக்கிறார். சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்றோம்? பிசாசுகளை எப்படி துரத்த? அது பெரிய சம்பவம். பிசாசை துரத்துவா. அப்போ எங்கிட்டே பிசாசு போராடிட்டு இருக்குது, இதுல போய் நான் அடுத்தவனு பிசாசை எப்படி ஜெயிக்க? பிசாசு ஜெயிக்கிறது ஒன்றும் களரி விளையாடுறதோ அல்லது சிலம்பம் சுத்துறதோ கிடையாது. வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி இது போகாது. முதல்ல நீ ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, உபவாசம் பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் பிசாசு ஒன்றை விட்டு போகலை. புரியல? நீ இந்த ரெண்டையும் செஞ்சு பாரு. எங்க அப்பா சொன்ன வார்த்தை இதுதான். நீ இந்த ரெண்டையும் செஞ்சு பாரு, செஞ்சா தெரியும். நீ செய்யவே மாட்டேங்கிறிய. ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்? அதான் முதலே சொன்னேன், அப்ளிகேஷனை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதானே? ஆண்டவரே அதை செய்யும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் கராத்தையில் பெரியவர்களாக வேண்டும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் மனைவி நான் சொல்வதை போல கேட்கணும் ஆண்டவரே, என் மனைவி ஆண்டவரே சந்தியும் ஆண்டவரே. அந்தம்மா சொல்லுவாங்க, ஆண்டவரே என் புருஷனை சந்தியும் ஆண்டவர். இப்ப யார் அவர் சந்திக்கணும்? இது அல்ல ஜெபம். இது ஜெபமே கிடையாது. இது புகார் பெட்டியில புகார் மனு கொடுக்கிறது. சரிதானம்மா? இதுதான் உண்மை. நான் இப்போ என் பொண்டாட்டி கட்டி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என் மனைவி 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார்கள், அவருடைய உபவாசத்தை அங்கீகரித்து ஆண்டவரே அவர்கள் கேட்கிறதை நீர் கொடும் ஆண்டவரே. அவர் என்ன எங்க வீட்டு வேலைக்காரரா? நான் ஆர்டர் போடுறதுக்கு இல்லை, தெரியாம கேட்குறேன். எங்க வீட்டு வேலைக்காரரா? அந்த பார்ட்டி எனக்கு தெரியக்கூடாது. அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் சொந்தமான வேலையை அந்த அம்மா செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் எனக்கும் அவருக்கும் சொந்தமான வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணணும்? விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு நான் என்ன புகார் பெட்டியும் கொண்டு போய் நடக்கணுமா? ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் கலெக்டர் இல்லை, நான் ஆராதிக்கிறவர் முதலமைச்சர் இல்லை, நான் ஆராதிக்கிறவர் பிரதமர் இல்லை, நான் ஆராதிக்கிற மந்திரி அல்ல, அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நான் சிலர்கிட்ட இப்போ கேட்குறேன், ஐயா எத்தனை சூரியன் இருக்குது? அவங்க சொல்லுவாங்க நிறைய இருக்குது. அப்போ சூரிய குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது? நிறைய இருக்குது. அப்போ பூமி எத்தனை இருக்குது? நிறைய இருக்குது. அப்போ பூமியில் இருக்க மனிதர்கள் எவ்வளோ இருக்காங்க? இப்போ கேள்விக்குறி. ஏன்னா ஒவ்வொரு சூரிய குடும்பத்திற்கும் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, பூமி இருக்குது, புதன் இருக்குது, வியாழன் இருக்குது, சனி இருக்குது, எல்லாம் இருக்குதுல்ல. இந்த பூமியில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற பூமியில் இருக்கணும்ல. அப்போ இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன்கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிற அவர் ஒன்று அந்தரங்கத்தில் தொங்க வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறார். தெரியுமா உனக்கு? நீ என்ன நினைக்க தெரியுமா? நான் ஸ்திரமா இருக்கிறேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் ஸ்திரமா இருக்கிறேன். கொஞ்சம் ஆட்டம் பூமி கொடுத்தா போதுங்க, அவ்வளவுதான். நீ போக்கு. உனக்கு புரியல, உன் நம்பிக்கை அங்க இல்லை.
எப்போ உன்னை கவுத்துவாருன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? எப்போ உன்னை கைவிடுவார்னு உனக்கு தெரியுமா? தெரியல. முதல்ல அதை சிந்தி. நான் எப்போது கைவிடப்படுவேன்? என் தேவன் எப்போது என்னை விட்டு மாறி நிற்பார்? சத்ரு எனக்கு எப்போது ஆபத்தை உண்டு பண்ண போகிறான்? புரியல உனக்கு. அதனால தான் உனக்கு வேதனை வருது, அதனால தான் உனக்கு பிரச்சனை வருது. முதல்ல தேவனை அண்டிக்கொள். தேவனுக்கு சித்தமான நன்மையை செய்ய மாட்டேங்கிறோமே. எல்லாவற்றிலும் ஒரு சுயநலம் இருக்கும். நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறேன் ஐயா, ஆனால் சிலர் கேட்க மாட்டேங்கிறேன். இந்த பைய சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயா. உண்மைதானே? இப்போ நான் மாறல அப்படின்னா நான் சொல்கிறது எவனும் கேட்க மாட்டான். என்னில் முழுமையான மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் இந்த வேதத்தை பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் இந்த வேதத்தினுடைய ஊடாய் நான் கடந்து போக வேண்டும். அது அநேகருக்கு பிடிக்காது. அநேகர் என்னை வெறுப்பார்கள். ஏனென்றால் நான் வேதத்தின்படி சத்தியத்தின்படி சொல்லும்போது என்னை வெறுப்பார்கள். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் சத்தியத்துக்கு சாட்சியாக நின்னேன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னால் அந்த சுவிசேஷம் ஏறும். அது யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும், ஏறும். இதுக்கு நீங்கள் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளணும். முதல்ல மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் முடியாது.